வெல்கம் டு மருமகள் கிச்சன். அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். காலையிலேயே பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டாச்சு. இப்போ வந்து சாயந்தரமாக நான் இன்ட்ரோ பேசிகிட்டு இருக்கேன். காலையிலேருந்து பயங்கர பிஸி. ஏன்னு சொல்லி வீடியோவில் பார்ப்பீங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா மத்தியானம் லஞ்சுக்கு வந்து வெளியே போயிருந்தேன். என் ஹஸ்பண்டோட கொலீக் வீட்டில் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. நல்லா தலைவாழையெல்லாம் போட்டு வடை பாயாசத்தோடு சாப்பிட்டுட்டு வந்து இப்போ ஈவினிங் மறுபடியும் தீபம் ஏற்றி பூஜை பண்ணிவிட்டு அப்புறமா தான் உங்களுக்கு இன்ட்ரொடக்ஷன் பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி நல்ல நாளில் வந்துட்டு ஒரு உங்களுக்கு பிடிச்ச அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிவ் அவே வின்னர்ஸ் 5 பேர் வந்து நான் செலக்ட் பண்ணி இந்த வீடியோவில் வந்து அவங்களோட கமெண்ட்ஸை வந்து டிஸ்பிளே பண்ணுவேன். அந்த தங்க குத்து விளக்கு வாங்கின வீடியோவில் வந்து கிவ் அவே அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தேன். இந்த வருஷம் நியூ இயர் அன்னைக்கு காலையில் பிரம்மமுகூர்த்த பூஜையப்போ 5 ராஜகோமதி சக்கரம் வச்சு உங்களுக்காகவும் நான் பூஜை பண்ணியிருந்தேன். அதுதான் வந்து சென்ட் பண்ண போகிறேன். அது கூட வந்து கண்ணாடி வளையல், மஞ்சள் குங்குமம், மஞ்சள் கிழங்கு, கயிறு எல்லாமே வரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் விரும்புகிற ஒரு கிவ் அவே கிஃப்ட்டு தான். ஏன்னா ராஜகோமதி சக்கரம் பார்த்தீங்கன்னா என்ன தான் பூஜை செஞ்சு கொடுக்க சொல்கிறீங்க, அதுக்காக தான் பண்ணுறேன். அந்த கிவ் அவே அனௌன்ஸ்மெண்ட் வந்த வீடியோலாம் மோர் தென் ஒரு 2000 மெம்பர்ஸ் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அந்த தங்க குத்து விளக்கு வீடியோவில் எங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நாங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணுறோன்னு. அதுக்கப்புறமா போஸ்ட் பண்ண வீடியோஸில் பார்த்தீங்கன்னா அப்படியே கமெண்ட்ஸ் வந்து குறைஞ்சிட்டே வந்துருச்சு. ஸோ வின்னர் அனௌன்ஸ்மெண்ட் வர வரைக்கும் நீங்கள் வீடியோவை பார்த்துருக்கீங்கன்னு எனக்கு தெரியணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணால் மட்டும்தான் நான் வந்து உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ரேண்டம் பிக்கர் ஆப் மூலமாக தான் லக்கி ட்ராவில் தான் எடுக்கிறேன். நீங்கள் யாருன்னா எனக்கு தெரியாது. ஸோ லக்கி ட்ராவில் இந்த 5 பேர் செலக்ட் ஆகிருக்கீங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் நான் ஷேர் பண்ணணுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒன்லி 40% தான் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் பார்க்குறாங்க. மிச்சம் 60% பார்த்தீங்கன்னா நான் சப்ஸ்கிரைபர்ஸ் பார்க்குறதா யூடியூப் வந்து அனலிட்டிக்ஸ் கொடுத்துருக்கு. எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண நிறைய பேர் சேனல் பார்த்துட்ருக்கீங்க. அந்த 2000 கமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா மோர் தென் 50% ஆஃப் த கமெண்ட்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கிட்டேருந்து வந்தது தான். ஏன்னா யூடியூப் ஸ்டுடியோன்னு ஒரு ஆப்பில் தான் நாங்கள் யூடியூபர்ஸ் எல்லாமே பண்ணுவோம். எடிட் பண்ணுறது, கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுறதுலாம். அதில் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் ஃப்ரம் பப்ளிக் சப்ஸ்கிரைபர்ஸ்னு நம்ம எடுத்துட முடியும். அது வேணால் உங்களுக்கு நான் சைடில் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். ஸோ அப்படி எடுத்தப்போ பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்டேருந்து வந்த கமெண்ட் ரொம்ப கம்மியாக இருந்தது. பட் கிவ் அவே அனௌன்ஸ்மெண்ட்டில் கூட நான் வந்து நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு சொல்லலை. அது உங்களோட விருப்பம். கிவ் அவேக்காக வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டாம். என் சேனலோட கண்டென்ட் பிடிச்சிருக்கு, உங்களுக்கு வந்து பார்க்குறக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் கமெண்ட் பண்ணால் போதும். ஸோ நான் வந்து வீடியோவை தொடர்ந்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணுறதா இருந்தால் கமெண்ட் பண்ணுறவங்கள தான் வந்து பிக் பண்ண முடியும். நியர்லி நான் வந்து 400 மெம்பர்ஸை பிக் பண்ணியிருந்தேன். சப்ஸ்கிரைபர், நான் சப்ஸ்கிரைபர் எல்லாரையும் தான் பிக் பண்ணியிருந்தேன். அதுலேருந்து 5 பேர்த்தை செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு கிவ் அவே கிஃப்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து பிளானர் அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன். 2 பேர்த்துக்கு வந்து டெய்லி பிளானர், 2 பேர்த்துக்கு பட்ஜெட் பிளானர். ஸோ டோட்டலாக 4 பிளானர் வந்து ஜனவரி எண்டுக்குள்ளே கண்டிப்பாக வின்னர்ஸ்க்கு வந்து கொடுக்க போகிறேன். இல்லை ஒரே ஒரு கண்டிஷன் தான். நெக்ஸ்ட் டைம் எப்படி செலக்ட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸை தான் செலக்ட் பண்ண போகிறேன். ஏன்னா என் சேனல் ஸ்டார்ட் பண்ணி 4 வருஷம் ஆச்சு. 4 வருஷமாக தொடர்ந்து இந்த அளவுக்கு எனக்கு சப்போர்ட் கொடுக்குறாங்க. தொடர்ந்து என் வீடியோஸ் எல்லாம் பார்க்குறாங்க. என்னோட மணி சேவிங் டிப்ஸுக்கு தான் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த பட்ஜெட் பிளானர்லாம் போச்சு அப்படின்னா உண்மையாகவே எனக்கு சந்தோஷமாக இருக்கும். ஸோ 4 பேர்த்துக்கு பிளானர் கொடுக்கறது பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் தான் பிக் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு வந்து என் சேனலோட கண்டென்ட் பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனிமேல் வரப்போகிற வீடியோஸை வந்து தொடர்ந்து பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு லைக் கொடுங்க. இவ்வளோதான் கண்டிஷன்ஸ். ஸோ கமெண்ட்ஸ் வந்து தொடர்ந்து இப்போது இந்த ஜனவரி எண்டுக்குள்ளே இன்னொரு 10 வீடியோ போஸ்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10 வீடியோலையும் யார் கமெண்ட் பண்ணியிருக்கீங்களோ அவங்கள சப்ஸ்கிரைபர்ஸ்ன்றது வந்து நான் பார்த்துருவேன் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களான்ட்டு. ஸோ அவங்கள பிக் பண்ணிவிட்டு ரேண்டம் பிக்கர் ஆப் மூலமாக 4 பேர்த்த செலக்ட் பண்ணி கண்டிப்பாக ஜனவரி எண்டுக்குள்ளே வின்னர் அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும். இன்றைக்கி வந்து ரொம்ப நல்ல நாள், செம்ம ஹாப்பியாக வந்து இன்றைக்கி நாங்கள் பொங்கல் பூஜை செஞ்சுருக்கோம். நார்மலாக எப்போ போல் சக்கரை பொங்கல் வச்சு சாமிக்கு படைச்சி சுகர் கரும்பெல்லாம் வாங்கிட்டு வந்துச்சு, பூஜை பண்ணியாச்சு. ஆனால் என்ன சந்தோஷம்னு பார்த்தீங்கன்னா புதுசாக வாங்கினா பொங்கல் பானையில் தான் வந்து நான் பொங்கல் வச்சேன். இந்த பொங்கல் பானை வந்து இந்த வருஷம் எங்கள் அப்பா எனக்கு வாங்கி கொடுத்ததுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்களோட புது வீடு கிரகப்பிரவேசம் வருது. ஸோ கிரகப்பிரவேசம் செட்டும் நான் வந்து நாச்சியார் கோவில் கடை அவங்கக்கிட்ட வந்து அப்பா ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் நம்ம வீட்டுக்கு வந்து பஞ்சலோக வாராகி அம்மனும் வரப்போகிறாங்க.
தொடர்ந்து நிறைய பூஜை வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வரப்போகுது. எல்லாமே பாசிட்டிவ் விளாக்ஸாக இருக்கும். அதனாலையும் பார்த்தீங்கன்னா நான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ புது வீடு கிரகப்பிரவேச செட்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குடம் பொங்கப்பானைலாம் வரும். எனக்கு வந்து பொங்கலுக்கு வந்து அந்த பொங்கப்பானை வேணும் அப்படின்னாலும் அதை ஃபஸ்ட்டே அனுப்பிச்சிட்டாங்க. அது இல்லாமல் நாங்கள் எங்களோட குலதெய்வ கோவிலில் போயிட்டு நாங்கள் பொங்கல் வைக்க போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக இருந்தால் தான் நம்ம கோவிலில் பொங்க வச்சு எல்லாருக்கும் பொங்கல் பிரசாதம் கொடுக்க முடியும். ஸோ அதை பிளான் பண்ணி தான் முதல்ல எனக்கு பொங்கப்பானை அனுப்பிச்சிட்டாங்க. அதில் தான் நான் இன்றைக்கி பொங்கல் வச்சுருக்கேன். ஸோ அது வந்து நீங்கள் வருஷம் உங்களுக்கு எப்படி பொங்கப்பானை வாங்கி கொடுக்குறாங்கன்னு திருப்பி கமெண்ட் பண்ணிருக்கீங்க. அதுக்காக சொல்கிறேன், வருஷம் பொங்கல் சீர் காசு கொடுப்பாங்க. இந்த பச்சரிசி, பாசிப்பருப்பு, வெல்லம்லாம் வாங்கிக்கிறதுக்கு. மோஸ்ட்லி ஜீவனுக்கு கண்டிப்பாக ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க. எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் ட்ரெஸ் எடுக்க காசு கொடுத்துருவாங்க. இது வந்து வருஷம் எங்கள் வீட்டில் எனக்குன்ட்டு இல்லை, எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா பொண்ணுங்களுக்குமே செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ அது நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க எனக்கு வந்து சீர் வந்திருக்கிறத நான் போடுறேன்ட்டு. ஸோ அவங்க பிரியமாக கொடுக்குறத வந்து நம்ம எப்படி வேண்டான்னு சொல்ல முடியாது. பேரன் மேலே வந்து எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பாசம். எல்லா வருஷமும் தீபாவளி பொங்கலுக்கு வந்து அவனுக்கு வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாங்க. ஸோ பொங்கல் காசு வச்சு கொடுக்குறாங்க. அது வந்து நம்ம உண்டியில் போட போகிறோம். ஸோ அது எல்லாமே நீங்கள் வீடியோவில் பார்ப்பீங்க. ஸோ மறுபடியும் வந்து கேட்டுக்கிறேன், நீங்கள் வந்து சேனல் பிடிச்சிருக்கு, கண்டென்ட் பிடிச்சிருக்குன்னு பட்சத்தில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து தொடர்ந்து வீடியோஸ்க்கு வந்து எப்போ போல் சப்போர்ட் கொடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சாட்டர்டேவை பார்த்திங்கன்னா வீடு கிளீனிங்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஏன்னா சனிக்கிழமை தான் போகி பண்டிகை. வீட்டு டீப் கிளீனிங் ஏற்கனவே பண்ணிட்டனால நான் வந்து எல்லா ரூமுமே கூட்டி தொடச்சலான்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ரோபோ வேக் வந்து ஆன் பண்ணி விட்டுருக்கேன். ரோபோ வேக் வந்து கூட்டி முடித்த உடனே நான் வந்து தொடச்சிடுவேன். ஸோ ஒரு ஆள் வந்து நமக்கு கூட ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்காது. ஒவ்வொரு ரூமாக கூட்டும் நான் தொடப்பேன், அது நெக்ஸ்ட் ரூமுக்கு போயிடும். காமெடியாக இருக்கும். ஆக்சுவலாக இந்த மாப் பற்றி நிறைய வீடியோஸில் கேட்டுகிட்டே இருக்கீங்க. இது வந்து நான் அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணது. இதுக்கு லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். 2-in-1 ஸ்ப்ரே மாப். தண்ணி வந்து ஸ்ப்ரே பண்ணி துடைக்கிற மாதிரி ரொம்ப ஈஸியாக இருக்குது, நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது. நமக்கு ஒரு ரூம் வேணும் அப்படின்னா ஒரு ரூம் மட்டும் தொடச்சிக்கலாம். நம்ம வந்து பக்கெட்டில் தண்ணி எடுத்துகிட்டு வந்து ஒவ்வொரு ரூமாக தூக்கிட்டு போகிற கஷ்டம்லாம் இல்லை. அதுக்காக சொல்கிறேன். ஏற்கனவே நான் வந்து பூஜை பொருட்கள்லாம் வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு எடுத்து வச்சுட்டேன். இந்த தங்க முலாம் பூசிய பித்தளை குத்து விளக்கு நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. நாச்சியார் கோவில் கடை அவங்ககிட்ட வாங்கினது. அவங்களோட கான்டாக்ட் நம்பர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். அப்பா வந்து சீராக வாங்கி கொடுத்தாரு புது வீடு கிரகப்பிரவேசத்துக்காக. நான் இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். மறுபடியும் வந்து வெளியில் வாங்கலான் இருக்கோம். ஸோ இப்போ பொங்கலுக்கு பார்த்திங்கன்னா பொங்கப்பானை, படி வந்து பித்தளையில், அப்புறம் பொங்கல் வந்து நம்ம செய்கிறதுக்கான கரண்டி, இது எல்லாமே நாச்சியார் கோவில் கடை அவங்கக்கிட்ட வாங்கி அப்பா எனக்கு கொரியர் பண்ணது தான். இந்த மாதிரி நிறைய பொருட்கள் வந்து அவங்கக்கிட்ட இருக்குது. அவங்களே வந்து தயாரிக்கிறாங்க. குத்து விளக்குலாம் பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட மேனுஃபேக்சரிங் யூனிட்டே இருக்குது. அதெல்லாம் ஏற்கனவே நான் வீடியோவாக போஸ்ட் பண்ணியிருந்தேன். உங்களுக்கும் பர்ச்சேஸ் பண்ண விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சு வச்சுட்டு தான் வந்து நான் பூஜையை ஸ்டார்ட் பண்ணுவேன். அதனால் மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சு நான் வந்து இப்போது பூஜை ரூமில் வச்சதுக்கப்புறமா இந்த பித்தளை படியில் பார்த்திங்கன்னா பச்சரிசி நிறச்சி எடுத்து வச்சிடுறேன். பொங்கல் வந்து உழவர் திருநாள் உங்களுக்கு தெரியும். உழவர்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் அரிசியை வந்துட்டு படியில் வச்சு சூரிய பகவானுக்கு வந்து படைப்பாங்க. நாமளும் அந்த மாதிரி செய்யலாம், ரொம்ப நல்லது. இந்த மாதிரி பச்சரிசியை வந்து நம்ம படியில் வச்சு பூஜை செஞ்சோம் அப்படின்னா நம்ம வீட்டில் அரிசி தட்டுப்பாடே வராதுன்னு ஐதீகம். இந்த பச்சரிசி என்ன செய்யலான்னு பார்த்திங்கன்னா நம்ம அடுத்து வர பூஜையில் வந்து பொங்கல் செய்கிறதுக்கோ இல்லை ஏதாவது பிரசாதம் செய்கிறதுக்கோ வந்து பயன்படுத்திக்கலாம். இல்லை கோவிலுக்கு வந்து தானமாகவும் கொடுக்கலாம். அது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ பூஜை ரூமில் இருக்கிற படங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பூ வச்சுட்டேன். அன்னபூர்ணி விக்கிரகம் வந்து எங்கிட்ட சின்னதாக ஒன்று இருக்குது. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா நான் பச்சரிசி போட்டுட்டு அன்னபூர்ணி விக்கிரகத்தை வந்து அது மேலே வச்சுருக்கேன். ஸோ எப்போவுமே அன்னபூர்ணி விக்கிரகம் வந்து வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி அரிசி போட்டு ₹1 காணிக்க வச்சு அது மேலே வந்து அந்த விக்கிரகத்தை வைக்கணும். ஸோ குத்து விளக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா பொட்டு வச்சு எண்ணெய் ஊற்றி திரியெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு அப்பா வந்து சீராக கொடுத்ததில் பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸும் அனுப்பிச்சிருந்தார். ஜீவனுக்கு வந்து ஒரு ட்ரெஸ்ஸு, எனக்கு ஒரு சாரீ, என் ஹஸ்பண்டுக்கு வந்து வேஷ்டி சட்டை அனுப்பிச்சிருந்தாரு. அவர் கொடுத்த சாரியை வந்து இன்னொரு ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவலில் வியர் பண்ணிக்கலான் இருக்கேன். ஏன்னா ஏற்கனவே நான் வந்து பொங்கலுக்கு பர்ச்சேஸ் பண்ணதும் உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த சாரி தான் வியர் பண்ண போகிறேன். இதுதான் வந்து பொங்கலுக்கு நான் வாங்கியிருந்த சாரீ. இது வந்து ஸ்ரீகுமரன் டெக்ஸ்ட் இளம்பிள்ளை அவங்கக்கிட்ட நான் பர்ச்சேஸ் பண்ணது. ஒரு சாஃப்ட் சில்க் சாரீ. அதில் பார்த்திங்கன்னா பொங்கப்பான பிக்சர்ஸ்லாம் வந்து போட்டிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த சாரீ வியர் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக லைட் வெயிட்டாக இருக்குது. இவங்களோட வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும்.
நான் வியர் பண்ணியிருந்தேன் இந்த ஆரம் வித் சோக்கர் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சாய் ஜுவல்லரி அவங்ககிட்ட நான் பர்ச்சேஸ் பண்ணது. நேற்று வீடியோவில் உங்களுக்கு காட்டியிருந்தேன். இது ஆஸ் அ செட்டாக ஜஸ்ட்டு 670 ருபீஸ் தான் நான் வாங்கினேன். நான் வந்து இன்றைக்கி பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா நான் வெறும் ஆரம் மட்டும்தான் வியர் பண்ணியிருந்தேன். சோக்கர் போட்டோம் அப்படின்னா அது ரொம்ப கிராண்டாக தெரிஞ்சுது, அதனால் சோக்கர் போடல. தான் மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு வந்து போட்டுக்கலான் இருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பொங்கல் பானையை வந்து நம்ம பொங்கல் வைக்கிறதுக்காக ஸ்டவ் மேலே வச்சுருக்கோம். நல்லா வந்து அந்த தண்ணி கொதித்து மேலே வந்ததுக்கப்புறமா தான் நம்ம அரிசி பருப்பை போடணும். ஸோ அதுக்காக தான் வெயிட்டிங். ஸோ இந்த பொங்கல் பானை பார்த்திங்கன்னா நிறைய சைஸில் கிடைக்கிது. உள்ளே வந்து ஈயம் பூசின மாதிரி நான் வாங்கியிருக்கேன். இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதில் சமைக்கும் போது நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்கும்னு சொல்லுவாங்க. நல்லா அந்த தண்ணி கொதித்து வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம பச்சரிசி பாசிப்பருப்பு எல்லாமே உள்ளே போடணும். ஸோ அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். கரெக்டாக பொங்கி வரும்போது நம்ம வந்து சூரிய பகவானை நினச்சி வேண்டிக்கணும். இங்கே பொங்கல் பொங்கி வர்றதுக்குள்ளே பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட் வேறு வெளியே போயிட்டு கரும்பு அப்புறம் மஞ்சள் கிழங்கு இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தார். அது வந்து நாற்றோடு வைக்கணும். அதுதான் லெஃப்ட் சைடில் வந்து மஞ்சள் கிழங்கோட நாற்று வச்சுருக்கேன். ஒரு தட்டில் வந்து வெத்தலைப்பாக்கு, தேங்காய், வாழைப்பழம்லாம் வச்சுருக்கேன். தேங்காய் உடச்சி பூஜை செய்கிறதுக்கு. கரும்பு கண்டிப்பாக வைக்கணும். கரும்பு வந்து உடச்சே வாங்கிட்டு வந்துட்டார். ஸோ அந்த நான் மிடில் வந்து பொங்கல் பானை வச்சுட்டு 2 சைடும் கரும்பு வச்சா எப்படி இருக்கும் அப்படின்றதுக்காக செட் பண்ணி பார்த்துட்ருக்கேன். கிச்சன்லேயும் பார்த்திங்கன்னா வேலை நடந்துட்டு இருக்கு. நான் ஒரு விஷயம் வந்து கவனிச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம குக்கரில் சமைக்கிறத விட பொங்கல் பானையில் வந்து பொங்கல் செய்யும் போது பொங்கல் சீக்கிரமாக வெந்துருச்சு. ஆக்சுவலாக வேலை வந்து சீக்கிரமாக முடிஞ்சிட்ட மாதிரி எனக்கு இருந்தது. பொங்கல் வந்து நான் உள்ள அரிசியும் பருப்பும் போட்டு ஒரு 10 நிமிஷத்தில் வந்து வெந்துருச்சு. நான் பூஜை ரூமில் வந்து இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பொங்கலை கம்ப்ளீட்டாக ஷூட் பண்ண முடியல. ஆனால் அது ஈஸியான ஒரு ரெசிபி தான். நிறைய வீடியோஸில் பொங்கலை எப்படி செய்கிறதுன்னு காட்டிட்டேன். ஸோ சிம்பிளாக சர்க்கரை பொங்கல் மட்டும்தான் வச்சு காலையில் வந்து பூஜை செஞ்சோம். ஸோ எப்பவும் போல் பார்த்திங்கன்னா கோமாதா உருவம் பக்கத்தில் வந்து பஞ்சகவ்ய விளக்கு வந்து ஏற்றி வச்சுருந்தேன். அது நல்லா திகு திகுன்னு எரிய ஆரம்பிச்சிருச்சு. அதுலேருந்து வரக்கூடிய புகை வந்து வீடு ஃபுல்லாக பரவும் போது வீட்டுக்குள்ளே நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும். பஞ்சகவ்ய விளக்கும் ஏற்றி வச்சுருக்கேன். பஞ்சகவ்ய சாம்பிராணியும் காட்டிகிட்ருக்கேன். பஞ்சகவ்ய விளக்கு சாம்பிராணி யார்கிட்ட கிடைக்கும் அப்படின்ற வாட்ஸ்அப் காண்டாக்ட் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு தடவையும் பூஜை செய்யும்போது இதை ஏற்றி பூஜை செய்கிறனால பார்த்திங்கன்னா மனசுக்கு வந்து அவ்வளோ ஒரு திருப்தியாக இருக்கும். வீடு ஃபுல்லாக அந்த சாம்பிராணியோட வாசம் நிறையும் போது ஏதோ ஒரு கோவிலுக்குள்ளே போன அந்த ஒரு ஃபீல் நமக்கு கிடைக்கிது. ஜீவனும் குளிச்சு ரெடியாகி வந்துட்டான். அது வந்து அப்பா அவனுக்கு உடுமல்பேட்டிலேருந்து வாங்கி அனுப்பிச்சிருந்த ட்ரெஸ்ஸு. இந்த தடவை தான் இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கான். நான் வந்து வீடு ஃபுல்லாக பஞ்சகவ்ய சாம்பிராணி போடலான்னு சொல்லி எடுத்தேன். ஜீவன் வந்து எங்கிட்டேருந்து வாங்கி அவன் போடுவேன்னு சொல்லிட்டு அவனும் வீடு ஃபுல்லாக காட்டிகிட்ருக்கான். என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு வந்திருந்தாங்க. அவரை கூட்டிகிட்டு வரதுக்காக ஹஸ்பண்ட் வெளியே போயிருந்தார். வரும்போது அரளிப்பூ வாங்கிட்டு வந்திருந்தார். நாங்களும் வெளியே கிளம்புறதுனால எனக்கு வந்து பூ கட்டுறதுக்கு டைம் இல்லாதனால அதை வச்சு மறுபடியும் அர்ச்சனை பண்ணோம் நானும் என் ஹஸ்பண்டும். அதுக்கப்புறமா தான் பார்த்திங்கன்னா எங்களோட பூஜையை முடிச்சுக்கிட்டோம். காலையில் ஒரு 10 மணிக்கெலாம் வீட்டை விட்டு வெளியே கிளம்பிட்டோம். அதனால தான் பார்த்திங்கன்னா எனக்கு பொங்கல் விஷ் கூட கம்யூனிட்டி டேப்பில் வந்து போட முடியல. மத்தியானம் ஒரு 2:30 3 o'clock தான் போட்டிருந்தோம். இப்போ எங்கே கிளம்பி போகிறோன்னு பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்டோட கொலீக் அவங்களோட வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். மத்தியானம் லஞ்சுக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் டே. அதெல்லாம் நீங்கள் வீடியோவில் பார்ப்பீங்க, என்னன்னு தெரிஞ்சுப்பீங்க. அங்கே போய் வடை பாயசத்தோடு சாப்பிட்டுட்டு வந்தோம். பட் அவங்களுக்கு வந்து சுத்தமாக வீடியோவில் அப்பியர் ஆகிறதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாதனால அங்கே போயிட்டு நான் ஷூட் பண்ணவே இல்லை. நம்ம வந்து அவங்களை கேட்கவும் முடியாது, நம்ம கட்டாயப்படுத்த முடியாது. மோஸ்ட்லி என்னோட vlogsல வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ், என்னோட கொலீக், என் ஹஸ்பண்டோட கொலீக், ஃப்ரெண்ட்ஸ் யாரையுமே நான் காட்டினதில்லை. அவங்களுக்கு சுத்தமாக விருப்பம் இல்லாத பட்சத்தில் நம்ம வந்து அவங்கள ஃபோர்ஸ் பண்ண முடியாது. நான் கேட்டதும் கிடையாது. எங்கே போனாலும் நான் வந்து ஒரு கெஸ்ட்டாக போனேன், சாப்பிட்டேன்னு வந்துடுவேன். அங்கேயும் போயிட்டு யூடியூபராக வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்க மாட்டேன். புரிஞ்சது பார்த்திங்கன்னா நான் தீபம் ஏற்றிட்டு இன்ட்ரொடக்ஷன் பேசினேன். அதுக்கப்புறமா ஜீவன் வந்து சர்ப்ரைஸாக ஒரு பிளான் பண்ணி அவனே பார்த்திங்கன்னா இந்த லைட்டிங்லாம் பண்ணிகிட்ருக்கான். லைட்டிங் வந்து நியூ இயருக்கு வாங்கினது இருந்துச்சு 2-3 வெரைட்டி. அதை வந்து அவனே ஸ்க்ரீன்லலாம் போட்டுட்டு ஆன் பண்ணி பார்த்துட்ருக்கான். இப்போ வந்து ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் எங்கள் வீட்டில் நடக்க போகுது. அதுக்காக சர்ப்ரைஸாக ஜீவன் வந்து பிளான் பண்ணி பண்ணது இதெல்லாம்.
அவன் பொங்கலுக்கு போட்டிருந்த ட்ரெஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஷர்வானி டைப்பு, கீழே வந்து தோத்தி மாதிரி வந்துருந்துச்சு. சுத்தமாக அவனுக்கு கம்ஃபர்டபுளாகவே இல்லை. அந்த மாதிரி மோஸ்ட்லி ட்ரெஸ்ஸே போட மாட்டான். வேஷ்டி ஷர்ட்டை போட சொன்னால் கட்டவே மாட்டான். வேஷ்டி வந்து அவனுக்கு கால்லாம் தெரியும்னு சொல்லிட்டு வாங்கினதுலேருந்தே அவன் வந்து வேஷ்டி கட்டினதே இல்லை. அதனால தான் அப்பா வந்து அந்த மாதிரி தோத்தின்ற மாதிரி வாங்கி கொடுத்துருந்தாரு. பட் வெளியே போயிட்டு வந்தனால அவன் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டான். நானும் இன்ட்ரொடக்ஷன் பேசுனதுக்கப்புறமா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ நானும் ஜீவனும் சேர்ந்து இப்போ இந்த சர்ப்ரைஸ் வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். யாருக்குன்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து என் ஹஸ்பண்டோட பர்த்டே. அவர் பெட்ரோல் போடுறதுக்காக போயிருந்தார். காரில் வந்து பெட்ரோல் போடணும். ஏன்னா மறுபடியும் மண்டேலேருந்து எனக்கும் காலேஜ், என் ஹஸ்பண்டுக்கும் ஆஃபீஸ் இருக்குது. ஸோ அவர் வெளியே போயிருந்த டைமில் தான் இந்த அரேஞ்ச்மெண்ட்லாம் நாங்கள் பண்ணிகிட்ருந்தோம். கேக்கு வந்து ஒரு மேங்கோ கேக் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். என் ஹஸ்பண்டுக்கு வந்து மேங்கோ ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஃபேவரட் ஃப்ரூட்னால் மேங்கோ. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஒரு மேங்கோ கேக் வந்து சிம்பிளாக ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக வந்து இந்த பிளான் காலையில் இல்லை, வெளியே போகிறனால ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறோம், எத்தனை மணிக்கு வருவோன்னு தெரியாதனால இது எதுவுமே நான் பிளான் பண்ணல. அவருக்கு சுத்தமாக இது தெரியாது. அவர் வர்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சிடணும்னு வேகமாக நானும் ஜீவனும் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். டு மை பெட்டர் ஹாஃப்னு சொல்லிட்டு ஒரு கார்டும் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அந்த கேக் கூடயே அதுவும் வந்துருந்துச்சு. உண்மையாகவே பார்த்து ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிட்டார் வீட்டுக்குள்ளே வந்த உடனே. அதுக்கப்புறமா போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துட்டு கேக் கட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிறதுக்காக போனார். அவர் வீட்டுக்குள்ளே வரும்போது ஆக்சுவலாக இந்த மாதிரி தான் நாங்கள் பண்ணி வச்சுருந்தோம். லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு வெறும் இந்த லைட்டிங் மட்டும் ஆன் பண்ணி வச்சு கேக்கையும் எடுத்து வச்சுட்டு நாங்கள் கேண்டில் லிட் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அவர் வந்த உடனே பர்த்டே கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணுறாரு. ஆக்சுவலாக லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா பொங்கல் வந்துட்டு ஜனவரி 14th வந்துச்சு. இவருக்கு வந்து ஜனவரி 15th பர்த்டே. நெக்ஸ்ட் டே ஒர்க்கிங் டே அப்படின்றனால அவர் ஆஃபீஸ் போயிட்டார். அதனால் லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து என் ஹஸ்பண்டோட பர்த்டே செலிப்ரேஷன்லாம் விலாகாக போஸ்ட் பண்ண முடியல. அவருக்கு வந்து அதில் விருப்பமும் இல்லை. கேக்கெல்லாம் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணுற வயசாக என்ன அப்படிம்பாரு. ஸோ அவர்கிட்ட சொன்னால் ஒத்துக்க மாட்டார். அப்படின்றனால நானும் ஜீவனும் ரொம்ப சர்ப்ரைஸாக பிளான் பண்ணி இதை வந்து அரேஞ்ச் பண்ணோம். எங்களோட அரேஞ்ச்மெண்ட்லாம் எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஜீவன் இங்கே வா. அந்த உண்டியல் இருக்குல்ல, மணி பேங்க் உண்டியல், அதை எடுத்துகிட்டு வா போ. உன்னோட ரேக்கில் வச்சுருக்கீல்ல, இந்த தாத்தா கொடுத்த பொங்கல் காசு, உனக்கு கொடுத்த காசு, நீ வந்து உன்னோட பிக்கி பேங்க்கு போட்டு பத்திரமா வைக்கணும். போட்டுரு. அது எத்தனை ருபீஸ் நோட்டு? இது 500. போட்டுரு. மணி சேவிங்ஸ் பண்ணும், சரியா? ஸோ இந்த வருஷம் எங்களோட பொங்கல் செலிப்ரேஷன் வந்து ரொம்ப நல்லபடியாக போச்சு. செம்ம ஹாப்பியாக பொங்கலையும் என் ஹஸ்பண்டோட பர்த்டேவும் செலிப்ரேட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ நான் ஏற்கனவே வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி கிவ் அவே வின்னர்ஸோட கமெண்ட்ஸ் வந்து இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். கிவ் அவே வின்னர்ஸ் நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய இமெயில் ஐடி கொடுத்துருக்கேன். என்னோடய மெயில் ஐடிக்கு உங்களோட அட்ரஸ், காண்டாக்ட் நம்பர், பின்கோட், லேண்ட்மார்க் எல்லாமே சென்ட் பண்ணுங்கள். பின்கோட் மறக்காமல் அனுப்புங்க. அதே மாதிரி காண்டாக்ட் நம்பர், மொபைல் நம்பரும் நீங்கள் மறக்காமல் அனுப்பணும். மொபைல் நம்பர் இல்லாமல் என்னால் கொரியர் வந்து சென்ட் பண்ண முடியாது. ஸோ கண்டிப்பாக வந்து அனுப்புங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் உங்கள் எல்லாருக்குமே. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நீங்கள் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.